எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ம். உணவினுடைய பக்க விளைவுகளை பற்றி நாம் தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். இந்த உணவு எல்லா பொருளுக்கும், எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு செயலுக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லா ஒரு செயலுக்கும் ஒரு வினை உண்டு. எந்த செயல் செஞ்சாலும் வினை இருக்குதுன்னு பொதுவான விதி. அப்படின்னா ஒரு உணவு சாப்பிட்டாலும் அதற்கான வினை. இந்த வினையைத்தான் கர்மான்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். இந்த வினையைத்தான் இது சாதாரணமா சொல்றது. ஒரு கள்ளத்துக்கு தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா டங்குன்னு அடிக்குது, டபக்குன்னு சேதறது. அதுதான் வினை. இந்த கல் உள்ள போயிடுது, அப்ப அலை அடிக்குது. இதெல்லாம் நாம என்ன நினைக்கிறோம், அது மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். அதுதான் அறியாமைன்னு பேரு. அதான் அறியாமை. அந்த ஆள் மனதில் இப்ப இனிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்குது, இனிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்குது, ஆனா அதோட பக்க விளைவு நமக்கு தெரியாது. காரம் சாப்பிட்டா நல்லா இருக்கு, ஊறுகாய் நல்லா இருக்கு, தக்காளி ஊறுகாய் நல்லா இருக்கு, தக்காளி தொக்கு நல்லா இருக்கு, புளி தொக்கு நல்லா இருக்கு. இதெல்லாம் நாம கண்டுபிடிச்சது. நம்ம தமிழர்கள் மாதிரி கண்டுபிடிக்கிறது உலகத்துல யாருமே கிடையாது. உணவுல எக்கச்சக்கமா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நான் கூட இந்த நீரை அருந்துதல் அப்படின்னு ஒரு 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 படம் அனுப்பிச்சிருக்கு, பாத்தீங்களா இல்லையா? பாத்திரம் படிச்சுனுங்க. அருந்துதல், குடித்தல், ஆமா பருகுதல் அத்தனைக்கு விளக்கம் தமிழ்ல இத்தனை இருக்குங்களா? ஆமா, வேற எதுலயும் கிடையாது. ம். இந்த உறிஞ்சுதல்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம உறிஞ்சுதல் ஒரு முக்கியமான, இப்ப நான் உறிஞ்சுதல் இப்ப நான் கூட உறிஞ்சு குடிக்கலாம், புரியல, அப்படி குடிக்கலாம். அப்புறம் குழாய் போட்டு உறிஞ்சலாம். இன்னொன்னு தானாவே உறிஞ்சும். இப்ப தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, தண்ணி குடிக்க இறப்பைக்கு போகுது, அது அந்த உடல்ல இருக்கிற சவ்வு வழியாக உறிஞ்சப்பட்டு, சவ்வுங்கிற ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, ஒரு பஞ்சு மாதிரி உறிஞ்சப்பட்டு தான் அனைத்து பாகங்களுக்கு சென்று எல்லாமே மாறி கடைசியில சிறுநீரகத்துக்கு வரும். நம்ம நேரான ஒரு குழாய் தான். சாதாரண பாத்தீங்கன்னா வாயில போடுறேன், கீழே வருது 33 அடி. இது உறிஞ்சி நேரடியா ரத்தத்துல கலக்காது, செத்துருவான். நேரடியா ஒண்ணு இல்லை, நம்ம நேரடியா ஒரு உப்பு எடுத்து நேர் ரத்தத்துல செலுத்தணும்னு வச்சுக்கோங்க, ஆள் அவ்வளவுதான், முடிஞ்சுது. உப்பு செலுத்தினா முடிஞ்சிருவான். வெறும் காத்துவே செலுத்தினா போதுமானது. வெறும் காத்து இருக்கு இல்லையா, குப்புக்கும் விட்டா மாரடைப்புல போயிடுவான். ஆக எதுவுமே நேரடியா இயற்கையா உறிஞ்சறத மட்டும்தான் உள்ள போய் இயற்கை இப்படி ஒரு அமைப்பை இயற்கை வைத்துக் கொள்ளுது. அதனாலதான் இயற்கை அது தானா நடக்கிறதெல்லாம் ஒண்ணு கனவு, தானா நடக்கிறதால எந்த பிரச்சனையும் வராது. நீ வாய் வழியா ஏதாவது போட்டே இருந்தா அது போட்டு தள்ளிடும். அதனாலதான் பழம் சாப்பிட்றது நல்லதா, பழம் சாப்பிட்றவன் சேர்த்து போயிட்டான், கீரை சாப்பிட்றவன், எல்லாத்துக்கும் பக்க விளை உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது ஆள் மனதில் இருக்கிற சந்தேகம். அதனாலதான் இந்த இயற்கை உணவுல போனாலும் பெரும்பாலும் நோய் நல்லாகிறது இல்ல. இயற்கை உணவுல போனாவே நோய் நல்லாகாத பொழுது அப்புறம் இயற்கை உணவை பத்தி தெரியாத மருத்துவர்கிட்ட போய் என்ன பண்ண போறீங்க? அப்ப தொழிலே மாறிப்போ, அந்த தொழிலை வைத்துக் கொண்டு அவன் பொருளிட்டானே தவிர அந்த நம்பி வருகின்ற அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு எந்த முன்னேற்றத்தை அவன் தர்றதில்லை. அந்த தற்காலிக முன்னேற்றத்தை தந்து போலியான முன்னேற்றம், தற்காலிக முன்னேற்றம், போலியான முன்னேற்றம், அது இயற்கையில் இருக்கிற தன்மை. அதை மட்டுப்படுத்தி அதுதான் அவன் படிச்சுட்டு வந்திருக்கிறான். அவன் கண்டுபிடிச்சதில்லை. அந்த மருந்தினுடைய செயல்பாடுகளை அந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்காங்க, காலங்காலம் எழுதி வச்சிருக்கிறாங்க, காலங்காலமா எழுதி வச்சிருக்காங்க. அதை எடுத்து படிச்சு பார்த்துட்டு அது அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இவன் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கிடையாது. வண்டி ஓட்டுதல் எப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி அப்படித்தான் இருக்கு, இந்த லட்சணத்துல தான் இருக்கு. வண்டி எப்படி ஓட்டுதல் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது. அவன் வண்டி ஓட்டுனதே கிடையாது, ஆனால் இப்படித்தான் ஓட்டணும் அப்படித்தான் ஓட்டணும் நம்ம பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாளும் வண்டி ஓட்டத்தை நீச்சல் அடிக்கிறது எப்படி, கையை நீட்ட வேண்டும், காலை நீட்ட வேண்டும், உதைக்க வேண்டும், வலது கை நீட்டும் பொழுது இடது காலை நீட்டி உதைக்க வேண்டும் அப்படின்னு தேர்வுல எழுதிடுவான். தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அவன் உள்ள போயிடுவான். இதுதான் நிலைமை. இதுதான் இதுதான் செய்முறைக்கும் அந்த பாடமுறைக்கும் மதிப்பெண் முறைக்கும் உள்ள வேறுபாடு. ஆக மதிப்பெண் முறையை சொல்லி கொடுத்துதான் வெள்ளைக்காரன் நம்மளே நாசம் பண்ணணும். நம்ம சொல்றோம்ல, நம்ம பசங்களா படிக்கிறாங்கன்னா அவன் வெள்ளைக்காரனுடைய மதிப்பெண்ணை வாங்கிட்டு பேசாம உட்காந்து அமைதியில் உட்காந்துருப்பாங்க. 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? 10 பைசாக்கு அது இந்த எத்தனையோ கல்வி முறை, சிபிஎஸ்ங்கிறான், மெட்ரிகுலேஷனுங்கிறான், நவோதயாங்கிற என்னென்னமோ சொல்றேன். என்ன படிச்சா அந்த குழந்தைகள் மக்குதான். எந்த அறிவும் அது பெற முடியாது. ஒரு பாடத்திட்டத்தை படிச்சிருக்கோம், அவ்வளவுதான்.
ஒரு பாடத்தை படிச்சிருக்கோம். அந்த பாடத்திட்ட அந்த புத்தகத்தை தவிர எதுவுமே தெரியாது. புத்தகத்தை தவிர திரும்பியே பார்க்காது. அந்த 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 மாதிரி குதிரை மாதிரி தான். இந்த குதிரைக்கு அப்படி பூட்டி விட்டோன்னு அது மாதிரி டுக்குடி டுக்குடின்னு போயிட்டே இருக்கு, எங்கேயும் நிற்காது. அந்த மாதிரி தான். அதுதான் இந்த நம்மளை மடையராக்கிற கல்வி. அதனால தான் நம்ம ஆரோக்கியத்தை பெற முடியல. அப்போ இங்க கல்வியிலேயே பிரச்சனை இருக்கு. கல்வியிலேயே பிரச்சனை. ஒரு 16 வயசு பையனுக்கு தன் நோய் வந்து அவன் குணமாக்கணும். நல்லா ம். புரிஞ்சுக்கங்க. ஒரு 16 வயது பையனுக்கு அவன் எதை அனுபவிக்கிறான். ஆனால் நோய் வந்தால் அந்த அனுபவித்ததை அவன் எடுக்க தெரிஞ்சா மட்டும்தான் அவன் அறிவார். அப்ப இப்பவே நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருவோம். அப்பா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இதான்ப்பா முறை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் உடம்பை கெடுத்துக்கிட்டேன்னு இதான் முறை. அப்ப நம்ம குழந்தைகளா தப்பிக்குமே இல்லையா? இதை விட என்ன ஆமாங்க, வேணும்? ஆமாங்க, ஆமாங்க. சொல்லிட்டு அதுதான் போச்சப்பா, இல்லைங்க. நான் இருந்தா இப்படித்தான் இருக்கிறேன், இப்படி இருந்தங்காட்டி இந்த நாம வந்து நாம வந்து நாம நாம வந்து அறியாமல் அறியாமல் வந்து நாம வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கோம். அறியாமல் தெரியாமல் நம்ம என்னென்னமோ பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம அனுபவத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். அனுபவத்தை குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். அப்ப அதுல கொஞ்சம் அரையும் குறையுமா அவங்க செஞ்சாவே உண்மை தெரிஞ்சிடும். தப்பிச்சுக்கலாங்க. அவன் தப்பிச்சுக்குவான். ஏன்னா எதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும், கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும்? ஆமாங்க. அவன் கட்டி வச்சிருப்பான். அவன் கட்டி 10 கோடி போட்டு 100 கோடி போட்டு கட்டி வச்சுக்குவான். அதுக்கு அவன் வட்டி கட்டுறதுக்காகவே நம்மகிட்ட போட்டு தீட்டு திண்டு அதுக்கு பணம் கட்டணும், அதுக்கு வட்டி கட்டணும். 100 கோடி 50 கோடி போட்டு மாடி கட்டுறானே, எவன் 50 கோடி வச்சிருக்கான்? பேங்க்ல கடன் வாங்க வேண்டியது, அதுக்கு வட்டி. அந்த கடனுக்கான உழைப்பு எங்க வாங்குவீங்க? எவன் வர்றவங்கள்ட்ட பூரா தீட்ட வேண்டியதுதான். இவன் ஆசைப்பட்டு போய் தனியார் இயற்கையா அப்படித்தான். நம்ம வந்து இந்த பளபளன்னு இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போவோம். லைட் எப்படி பளபளன்னு மின்னுச்சுன்னா பூச்சி வந்து விழுந்துட்டே இருக்கும். நல்ல பளபளன்னு அதாவது மின்றதெல்லாம் போடணும்னு நினைச்சுக்கிட்டு அது போகும். இது இயற்கை. அது இந்த மனம் அப்படித்தான் பண்ணும். சரியா? ஒரு நிமிஷம். சரி, இப்ப இந்த 8ஆம் பாடத்தை முடிச்சிட்டோமா? அந்த 9ஆம் பாடத்தை தொடக்கத்தை பார்த்துக்கலாம். முடிச்சாச்சுங்க. 9ஆம் பாடத்துக்கு போயிடலாமுங்களா? ஆமா ஆமா. சரி. உலகம் ஒரே கொள்கையின் கீழ் வருவதால் உலக நாடுகள் உணவு நாடுகள் மாகாணங்களைப் போல ஆகிவிடுகின்றன. எல்லை பாதுகாப்பு செலவு இல்லாமலேயே செய்துவிடலாம். காவல்துறை செலவு மிகவும் குறையும். மேற்படி நல்ல காலத்தை நோக்கி உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற முழு நம்பிக்கையோடு இந்த முடிவுரையை நிறைவு செய்கிறேன். இவ்வுலகில் 600 கோடி மக்களும் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேலோடி மூங்கில் போல் ஆள்போல் தலைத்து ஆள் மாதிரி அப்படியே தலைத்து அருகும்போல் அப்படியே வேரோடிட்டே இருக்கும். மூங்கில் அப்படியே கூட்டம் கூட்டமா வளர்ந்துட்டே இருக்கும். முற்றம் முசியாது வாழ்க. சரி. பாடம் 9 உங்களுக்கான உங்கள் சார்பில் இந்த புத்தகத்தை உங்கள் சார்பில் இந்த புத்தகத்தை இதன் பிற்சேர்க்கை பார்வையிட ஒரு அனுபவமிக்க வாசகர் எழுப்பிய சந்தேகங்களுக்கான என் விடைகள் இந்த தலைப்பின் கீழ் இடம்பெறுகின்றன. சுவாமி விவேகானந்தர் தனது புத்தகத்தின் ராஜயோகம் சூத்திரத்தில் 20 பாருங்க, ராஜயோக சூத்திரத்தில் 210வது பக்கத்தில் இதில் இருக்கு. 210வது பக்கம். 210வது பக்கம் பாருங்க. இருநூத்தி 10வது பக்கம் உள்ள பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரம் சாதனை பாதம் 32வது
சூத்திரத்துக்கு கீழ்கண்டவாறு சாதனை பாதம் 32 210வது பக்கம் சாதனை பாதம் 32வது சூத்திரத்துக்கு கீழ்கண்டவாறு விளக்கம் அளிக்கிறார். அகமும் புறமும் தூய்மை. அகமும் புறமும் தூய்மை. வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ம். கேக்குதுங்க. சாதனை பாதம். சாதனைனா சாதனை பாதம்னா சாதனை செய்கின்ற பகுதி. அதுல சரிங்க சரிங்க அதுலதான் இந்த சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பத்தி அவங்க எழுதியிருக்காங்க. சாதனை பாதம் 32வது பகுதி தூய்மை. சாதனை பாதம் சரி 32வது பாடல். அது ஷவ் ஷவ் சந்தோ அது 5 வகையான தத்துவங்களை சொல்லுகிறார்கள். அந்த தத்துவத்தை இதுல எழுதுறாரு, இந்த அனுபந்தத்துல எழுதுறாரு. அதுக்கு இந்த ஆதாரம் வந்து இந்த ராஜயோகத்துல இருக்கு. அதை காட்டுறதுக்காக எடுத்தேன். அது 205ஆம் பக்கத்துல இருக்கு. அது பாடல் நீங்க வாய்ப்பு இருந்தா அது பார்க்கல. அது இந்த புத்தகத்துல கொடுத்துருக்கோம். அதுல அதை தான் எடுத்து பார்த்தேன், அது இருக்கான்னு. அது எப்படி எழுதி வச்சது. சரி. பசுபதி இங்க வா, இந்த எடுத்துட்டு போ. சரி. சுவாதனை பாதம் தனது புத்தகம் ராஜயோகம் சூத்திரத்தில் 210வது பக்கத்தில் உள்ள பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரம் சாதனை பாதம் 32வது சூத்திரத்தில் கீழ்கண்டவாறு விளக்கம் அளிக்கிறார். அகமும் புறமும் தூய்மை, மன திருப்தி, தவம், அறிவு நூல் கற்றல், ஆண்டவனை சரண் புகுதல் ஆகிய ஐந்தும் நியமம் விதித்தன செய்தன. அப்ப புறச்சுத்தி உடலை பரிசுத்தமாக்கும். இதனோடு அகச்சுத்தியும் வேண்டும். அகச்சுத்தம் புறச்சுத்தத்திலும் சிறந்தது. அகச்சுத்தம் புறச்சுத்தத்திலும் விட சிறந்தது. அகசுத்தத்து இன்றி அகச்சுத்தம் இல்லாமல் புறச்சுத்தத்தினால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு. அகச்சுத்தம் இல்லாமல் புறச்சுத்தத்தினால் எந்த பயனும் இல்லை, இது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் புறச்சுத்தத்தை பற்றித்தான் செய்வாங்க. அகச்சுத்தம் தெரியாது, என்னன்னு தெரியாது. அந்த உணவு பழக்கத்தை மாற்றாமல் அகச்சுத்தம் நடக்காது. சரிங்களா? அஷ்டாங்க யோகத்தில் 2வது படியாகிய நியமத்தில் இதோட நிறைவு செய்யலாம். 2வது படியாகிய நியமத்தில் முதல் விதியாக அட்டாங்க யோகம்னாவே நியமம் தான். அட்டாங்க யோகம் வந்து 8 இருக்கு. அட்டம்னா 8 8ல 2வது நிலை இந்த நியமம்னு இருக்குது இல்லையா? நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்தியாவில யாருக்குமே தெரியாது. அதை பத்தி விளக்கம் யாரும் பேசவும் மாட்டாங்க. சும்மா அப்படி அது தெரியாது, விளக்கமும் பேசவும் தெரியாது. அதுக்கான பயிற்சி உலகத்துல இந்தியாவில கிடையாது.
நியமத்திற்கான பயிற்சி நீங்க எங்கேயாவது நியமத்துக்கான பயிற்சி எங்காவது நியமத்துக்கான பயிற்சின்னு வந்துட்டாவே ஆகாரத்தை நிறுத்தி ஆகணும். ஆகார பழக்கத்தை மாற்றி ஆகணும். சிக்கிட்டாங்க எல்லாருமே. அப்ப நியமமும் தெரியாது, நியமமும் தெரியாது. ஆசனம் பண்ணி அங்கங்க பண்ணிட்டு இருப்பாங்க, அவனுக்கு ஆரோக்கியம் வராது. பிராணாயாமம் பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு ஆரோக்கியம் வராது. இப்ப ஆரோக்கியமே இல்லாத இந்த யோக பயிற்சி எதுக்குன்னு கேட்கறது. இப்ப சொல்லப்படுகின்ற யோக பயிற்சி எதற்கு? இப்ப இந்த அர்த்தமே தெரியாம, என்னது பொருளே தெரியாம வண்டி ஓட்டிட்டு போறது, திசை தெரியாம போயிட்டு இருக்கிறது, திசை தெரியாம போயிட்டே இருக்கு. அது எங்க முட்டுச்சுன்னா உழுந்துட வேண்டியதுதான். அப்படித்தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறது. இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது புதுசு புதுசா உள்ள சேர்த்திக்கிறது. அந்த அந்த சக்கர யோகம், இந்த சக்கர யோகம், அந்த சக்கர யோகம், பிரம்ம சக்கர யோகம், சும்மா இவன் அடிச்சுக்கிறது. ஏதாவது புராணத்துல இருக்கிற ஒரு சொல்லை எடுத்து போட்டு அதை இவன் சேர்த்தி விட்டு இவன் கண்டுபிடிச்ச மாதிரி அடிச்சு விட்டு போறது. இதெல்லாம் இயற்கையில கிடையாது. இதெல்லாம் கிடையாதுங்க. ஆமா, மூக்குலதான் சுவாசம் போகணும், இவன் காதுல சுவாசம்னு பேசிட்டு இருப்பான். மூக்குலதான் சுவாசம் போகணும், இவன் கண்ணுல சுவாசம்னு பேசிக்கிட்டு இருப்பான். இப்படி பேசி என்ன பண்ண, இப்படி பேசி பெருமை பேசி அவனும் வீணா போனான் குருடு. அப்ப தான் கற்ற மாதிரியே பேசுறது. ஏதாவது இவன் கண்டுபிடிச்ச மாதிரியே திருமூலர், பதஞ்சலி இவங்க தான் கற்று இதுக்கான வரைமுறை பண்ணாங்க. அவங்க சொல்றத ஆராய்ச்சி பண்ணி விட்டு போட்டு அவங்களெல்லாம் விட்டுறது. திருமூலரை பற்றி பேசுறது இல்ல, பதஞ்சலி பற்றி பேசுறது, அதெல்லாம் விட்டு போட்டு இவன் தன் மையத்துல ஒண்ணு உண்டாக்குன மாதிரி உட்காக்கட்டு தாடி விட்டுட்டு மீசி விட்டுட்டு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு அதுதான் இந்த வியாபாரம். இயற்கை எப்பவுமே அப்படித்தான். நல்லது அவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியாது. நல்லதை அவரை செய்து புரிந்து கொள்ள முடியாது. ஒரு பொருளை குறிபார்த்து சுடுறது என்பது வேறு, குருட்டடியை வீசுறது என்பது வேறு. குருட்டடியே வீசுவீங்க, அது ஏதோ ஒரு காய் மேல விழுந்துச்சுன்னா அதான்பா. ஆனா குறிபார்த்துன்னு சுட சொல்லுங்களாக்கா, அந்த பயிற்சி பெற்றாதான் குறிபார்த்து சுட முடியும். அது மாதிரி தான் நான் நிறைவு செய்யறேன். அவ்வளவுதான். ஆக கீழே என்ன பாருங்க, ஒரு அஷ்டாங்க யோகம் 2வது படியில் நியமத்தில் முதல் விதியாக அகத்தூய்மை வருகிறது. இந்த அகச்சுத்தம் இல்லை என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு உள்ளபடி சுருடிமலை யோகிகளும் சேந்தமங்கலத்தில் உள்ள சிவபிரகாச சுவாமிகளும் பவகாரி பாபாவும், இந்த பவகாரி பாபாங்கிறது விவேகானந்தர் போய் பார்த்தது. மற்ற குகையெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் ஏராளமான குகைகள், ஏராளமான குகை வரலாறு இருக்கு, எந்தெந்த சித்தர்கள் இருந்தாங்கன்னு. அப்ப நமக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு. வடநாட்டுல நமக்கு ஒரு ஆதாரம் விவேகானந்தர் போய் பார்த்திருக்காரு. தென்னாட்டுல குகை வரலாறு ஏற்கனவே இருந்திருக்குது, அது வெங்கடேசன் பார்வையிட்டு இருக்காரு. அப்ப ரெண்டையும் இணைக்கிறாரு. நினைச்சு பார்க்கும் பொழுது அப்படின்னா அவங்க தூய்மை காற்றிலையும் அந்த நீரிலையும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான பரிணாம அறிவியல் சான்று. இந்த சான்று ஆதாரமா தமிழ்நாட்டில இருந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஆகையினாலதான் இந்த கலை தமிழர்களுக்காகவே இயற்கை நமக்கு தந்திருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.